ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நகர் அமஞ்சிக்கரையில் இருக்கிற திருவிக்கா பார்க் தாங்க வந்திருக்கோம். இந்த பார்க் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 1.5 years முன்னாடி தான் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க பார்க் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். பார்க் வெளியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஃபேமஸான பெரிய ஹோட்டல், புகாரி ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது. இப்போ இதுதான் திருவிக்கா பார்க்கோட என்ட்ரன்ஸுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. ஃப்ரீ தான் அந்த பார்க் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ரோட் மேப் வச்சுருப்பாங்க, எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ரோட் மேப் வச்சுருப்பாங்க. ஓரளவுக்கு பெரிய பார்க்கு தான். நிறைய வாக்கிங் போகிறவங்க எல்லாருமே இந்த பார்க்குக்கு வராங்க. சாயந்தரம் ஆனால் சில்ட்ரன்ஸ்லாம் கூப்பிட்டு வராங்க. வீக் டேஸில் ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். வீக்கெண்ட்ஸ் போனீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். அதனால ஓவர் ரஷ்ஷன்லாம் இல்லை. வீக்கெண்ட்ஸும் நீங்கள் பார்க்குறதுனா தாராளமாக போகலாம். இந்த பார்க்கில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதை நான் வந்து இன்பிட்வீன் ஆஃப் வீடியோவில் சொல்கிறேன். பார்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 to 9 அண்ட் ஈவினிங் 5 to 8 இதுதான் பார்க்கோட டைமிங். ஸோ நீங்கள் வரீங்கன்னா அந்த டைமை பிளான் பண்ணி வாங்க. இங்கே நிறையா மூங்கில் மரம், ஃபுல்லாக க்ரீனரிஸ். சென்னையில் சிட்டியில் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்க் சூப்பராகவே சூட் ஆகும். வாக்கிங்க்கெலாம் பெஸ்ட்டாக சூட் ஆகும். வாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 8 இந்த பாருங்கள், இந்த 8 வாக்கிங்லாம் போகிறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸு. ஆனால் இது வந்து ஸ்லிப்பர் போட்டு தான் போக முடியும். இந்த கல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன 8 வச்சுருப்பாங்க. அது வந்து ஈஸியாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் நல்லாவே நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடுக்கலாம். மற்ற பார்க்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் ரஷ்ஷாக இருக்கும் வீக்கெண்ட்ஸு. இங்கே வந்து ஓரளவுக்கு ரஷ் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கும்போது யாருமே பின்னாடிலாம் வந்து மறைக்கிற மாதிரி இருக்காது, நீட்டாகவே இருக்கும். அங்கங்கே சில் பண்ணுறதுக்கு சீட்டிங் பிளேசஸ் வந்து கட்டி விட்டுருக்காங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் ஸ்நாக்ஸ் அலௌட் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை அவுட் சைட் ஸ்நாக்ஸோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே உள்ள பார்க்கில் சாப்பிட்றதுக்கு அலௌட் கிடையாது. ஏன்னா ஃபுல் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பார்க்கில் நம்ம ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணோம். சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியான்னு ஒரு சின்னமாக தான் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து டாய்லெட்ஸ்லாம் இந்த பார்க்கில் இருக்குது. ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஜிம்முக்கு வந்து ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. விமென்ஸ்க்கு தனியாக, மென்ஸுக்கு தனியாக. ரொம்ப பெரிய லெவலுக்கு எதிர்பார்க்க முடியாது. உள்ளே ஒரு 4 எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இதுதான் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து ஜிம்மு. இந்த ஜிம்மில் கோச்சும் இருக்கார். அது எவ்வளோ மந்த்துக்கு அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. இது பேக்கேஜ் தான். நெக்ஸ்ட் இந்த பார்க்கோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அரௌண்ட் 6 to 6:30 வந்து இந்த வாட்டர் மியூசிக் ஷோ போடுவாங்க. நம்ம போன மற்ற வீடியோஸில் வேறு பார்க்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு நம்ம டிக்கெட் பே பண்ணணும். கலைஞர் நூற்றாண்டு பூங்காலெல்லாம் வந்துட்டு நம்ம அதுக்குன்னு பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும், 100 rupees. இது வந்து ஃபுல் ஃப்ரீ தான். அரௌண்ட் 7 o'clock நம்ம வெளியில் வந்துட்டோம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோர் இருக்குது, அமரா ஸ்டோருன்னு சொல்லிட்டு. அதில் உள்ளே வந்துட்டு எல்லா விஷயமும் வீட்டுக்கு தேவையான அத்தனை கிச்சன் யூட்டன்சில்ஸ் எல்லாமே விற்கிது. ஓரளவுக்கு சீப்பான ப்ரைஸ்லாம் இருக்குது. ஸோ பார்க் போனீங்கன்னா அங்கேயே நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இல்லை நைட்டு டின்னர் 5 star ஹோட்டல் ரேஞ்சுக்கு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா புகாரி ஹோட்டலும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு காம்போவாக சூப்பராக காமாக பார்க்குறதுக்கு செம்மையான பிளேஸு. இதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் நம்ம இப்போ ஒரு சில ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். நாம் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா மசால் பூரி. இதில் வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் வர எல்லாமே எங்கள் நெக்கில் பக்கத்தில் வைக்கிது. இதே மாதிரி நம்ம நிறைய பார்க்ஸ் சென்னையில் இருக்கிற மோஸ்ட் பிளேசஸ் கவர் பண்ணி வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ்லாம் அடிக்கடி உங்களுக்கு டான்னு வந்து சேரும். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி விடுங்க. அப்போ தான் இது 4 பேருக்கு போய் சேரும். அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, டாடா, பை பை.